புன்னகை முழுநிலவே குத்து விளக்கே கொடி மலரே. குட்டிமா சரி ஒண்ணு இல்லம்மா, குடிங்க குடிங்க. என் செல்ல குட்டி ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா பக்கத்துல தானே இருக்கேன். என்னம்மா பால் குடிங்க, அழக்கூடாது. மாமா என்னம்மா எதுக்கு இன்னி நேரத்துல போய் மாதுளை பழத்தை உரிச்சிட்டு கிடக்குறீங்க? எப்படி மழை பெஞ்சுக்கு இருக்கு? இன்னி நேரத்துல ஜூஸ் போட்டு குடிக்க சொல்றீங்க? வேணாம்மா, சளி பிடிச்சுக்கிறோம். சும்மாவே பாப்பா நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கா. இந்தியாவுல ஜூஸ் போடுறதுக்கு நான் என்ன மெண்டலா? மழை பெஞ்சுக்கிறதுன்னு தெரியாதா? ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்க மட்டும் தெரியாதா? அந்த அளவுக்கு கூறுகட்டவனா இருக்கேன். உரிச்சு வச்சா நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்கு சும்மா எசவா இருக்கும்ல, அதுக்காகவே. இருந்தாலும் இன்னி நேரத்துல எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பாத்துக்கிருக்கீங்க? பேசாம படுத்து தூங்க வேண்டியதானே. பாப்பா அப்படி அழுதுகிட்டே இருக்கா. நீ ரொம்ப நேரமா பால் குடுக்குறேன்னு உட்காந்துக்கு இருக்க. எப்படி மனுஷனுக்கு தூக்கம் வரும்? தூக்கம் வரல. எதுக்கு அழுதுக்கு இருக்கா? என்ன தெரியல மாமா, எதுக்குதான் அழுகுறாடே தெரியல. பசிக்குன்னு பால் கொடுத்தாலும் பாலையும் குடிக்கவும் மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கு. பிறந்த குழந்தை அப்படித்தானே தாமதம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அழுதுகிட்டே தானே இருக்கும். ஆனா புள்ளைய தூக்கும் போது பார்த்து தூக்கு. என்ன உரகுற விழுந்துற போது இப்பவே சொல்லிவிட்டேன். தலையெல்லாம் பார்த்து புடிச்சு தூக்கு. பாத்தீங்களா இப்படியே அழுதுக்கு இருக்கா? என்னன்னே தெரியல மாமா. சரி சரி ஒன்றும் இல்லை. பால் கொடுத்துட்டு என்கிட்ட கொடு. தோல்ல தட்டி கொடுக்க தூங்கிடுவா. இல்ல மாமா, தூக்கலாம் வரல. இவ அழுதுக்கு இருக்கிறதே மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்ன ஏதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அதனாலவே. அடியே ஒண்ணுமில்ல. குழந்தை பிறந்த புதுசுல இப்படிதான் அழுதுக்கு இருக்கும். அதை பார்த்து பக்குவமா வச்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. பாலை கொடுத்து தூங்க வை, இல்லைன்னா என்கிட்ட கூட தோல்ல தட்டுறேன் தூங்கிடுவா. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச நினைச்சுக்கிறேன், கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். என்ன? வாங்க மாமா. என்ன? ஒன்றும் இல்லை மாமா. அம்மா சொன்னாங்க 3 மாசம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்ட்டு. ஆனால் அத்தைக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல, நீங்களும் அங்கே இருக்க மாட்டீங்க. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரையலை. பேசாமல் நாம இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? ஏன் இப்படி சொல்லிக்கிருக்க? அம்மாலாம் ஒன்றும் நினைக்கலையே. அவங்களும் வந்து வந்து தானே போறாங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம இங்கேயும் இருந்துக்குருவோம். அத்தை சொன்ன மாதிரி 3 மாசம் கழிச்சு போவோமே, என்ன இருக்கு? அதுக்காக இல்லை மாமா, அத்தை அப்படித்தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்களும் அங்கேயும் போய்கிட்டு இங்கேயும் போய்கிட்டு அத்தையும் இங்கிட்டு அலைஞ்சுக்கு இருக்காங்கல்ல. வீட்டில் மாமாவுக்கும் சரி வர எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்லிக்கிருக்கேன். அதான் வளகாப்பு போட்டு 3 மாசம் இங்கே தானே இருந்தேன். அதனால பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடுவோமே, என்ன சொல்றீ? அம்மா கிட்ட நான் பேசுறேன் மாமா. பாப்பாவும் இங்கே இருந்து பழகிட்டாண்டா நல்லா இருக்காது. நம்ம அங்கே கொண்டு போய் பழக்கணும்ல, அதனாலதான். என்ன சொல்றீங்க? சரிம்மா சரி இரு. இப்போ நான் மட்டும்தான் அம்மாக்கு எந்த சிரமமும் இருக்காது. அத்தாச்சி மாசமா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் இப்போயும் அப்பயாண்டு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கும்னு தெரியல. ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தையும் பார்க்கணும்ல. இல்லை நம்ம பாப்பாவும் இருந்தால் அம்மாவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்ல மாமா. அதனால தான் அத்தை நல்லா பார்த்துக்குருவாங்கல்ல. நம்ம பேசாமல் அங்கே போயிடுவோம். நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் அம்மா தான் நினச்சிக்கிருவாங்க. நீங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் மாமா. அங்கே அத்தை அப்புறம் ஒத்தால இருப்பாங்க. பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஏக்கம் கூட இருக்கும்ல, அதனால தான் சொல்லிக்கிருக்கேன். போவோம் மாமா. சரி உனக்கு சரின்னு பட்டா ஓகே தான், நான் எதுவும் சொல்லல. ஆமா அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அத்தைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கே போயிருவோம். நான் என்ன நினைச்சேன்னா அத்தை ஏதாவது சங்கடமா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல சங்கடமா நினைக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? நம்ம வீட்டுக்கு நாம போறோம், நினைச்சா இங்க வர போறோம், அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம அடிக்கடி மழை வேற பெஞ்சுக்கிருக்குல, இந்த கிளைமேட் வேற ஒத்துக்க மாட்டேங்குது மாமா. நம்ம வீடுன்னா அங்க எதுவும் தெரியாது, அதுக்குதான். சரிம்மா, உன் விருப்பம் தான் என் விருப்பம். சரி பாப்பா தூங்கிட்டால, நீ அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறியா? அப்புறம் பாப்பா இருந்துச்சுன்னா தூங்க முடியாது. ஏமா நல்லா தானே இருந்த? இதுக்கு அந்த சிரிப்பு? ஏன் நான் சிரிக்க கூட கூடாதோ? சிரிச்சா கூட குத்த கண்டுபிடிச்சு வருவீரோ? அடி 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 மெதுவா பேசு, இப்பதான் புள்ள தூங்கிட்டு இருக்கு. தூக்கம் வருதுதே, ஆனா பாப்பா எந்திரிச்சிருவால, அந்த ஒரு பையன்தே. சரி கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சு படுத்துக்கவா? உனக்கு இல்லாத தோளா? சொந்தக்காரியே நீதானடி, அப்புறம் என்ன கேள்வி? வர வர எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிறதே உன்னை மூக்குலே குத்த போறேன். சொந்தக்காரியே இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் ஆம்பளை இல்ல நீங்க. நீங்க ஏதாவது தேவையில்லாத மூட்ல இருந்துட்டீங்கன்னா தெரியாதனமா நாம ஏதாவது பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல, அதே மாமா, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ அப்படி. சரி ரைட்டு. அப்புறம் நான் என்ன மூட்ல இருக்க போறேன்? நல்ல மூட்ல தான் இருக்கேன். அப்படியே 1க்கு 2 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. வா படுத்துக்க. மாமா மாமா, நான் நெசமாலுமே எம்பிட்டு கொடுத்து வச்சவ தெரியுமா? ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே உங்களை நான் விரும்பியிருக்கேன். நீங்க என்ன விரும்பலைன்னு தெரிஞ்சிருந்து உங்களை நான் விரும்பினேன். சரி இவர் எப்படி நம்மளுக்கு கிடைக்க போறாரு, இவர் நமக்கு கிடைக்க மாட்டாரு, அவ்வளோதான் தாமரம் வாழ்க்கை, வீட்டில் எவனை பார்த்து கட்டி வைக்கிறாங்களோ அவனை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஆனால்
ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை திருப்பி போட்டதா மாமா நீங்க என் வாழ்க்கையில எனக்கு புருஷனா கிடைச்சது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இதெல்லாம் நான் கனவுலதே மாமா நினைச்சேன். ஆனா நெசத்துல எல்லாமே நடக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன மாமா புதுசா டைலாக் எல்லாம் விடுற? ஒன்னும் ஜாரி இல்லையே. யோ டைலாக்லாம் இல்லையா, எல்லாம் மனசுல இருந்து வாரதே. இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நான் பேசினது இல்ல. இப்போ பேசை மாமா, வேற ஒன்றும் இல்லை. நான் பேசுறது மட்டும் கேளியா, சும்மா நைனேன்னு இடையில பேசாதையா. என்னடி மரியாதை இவ்வளவு கேவலமா இருக்கு? சரி சரி. வேற என்ன, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அம்பலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியது இரவு. ஈடுகடல் தாண்டித்தான் இழுமலை தாண்டித்தான் என் கருத்து மச்சங்கிட்டு ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற. அப்புறம் என்ன மாமா, உங்களுக்கு நம்ம முதராத்திரி ஞாபகம் இருக்கா மாமா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா அன்னைக்குதான் நம்ம 2 பேத்துக்கு முதராத்திரியே நடக்கல. என்ன மாமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பம்புச்சுட்டுக்கிட்டே என்னை பார்க்க வந்த, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஓ, நான் இப்ப இன்ன வரைக்கும் என்ன பேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல. நான் நம்ம முதராத்திரிக்கே வந்துட்டேன் மாமா. அந்த அளவுக்கு இருக்கு என் பேச்சு, அப்படித்தானே? இல்லடி, அப்படியே தூக்கம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, பம்புச்சுட்டு நீ பார்க்க வந்த, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல. போடா ராஸ்கல். என்னது போடாவா? அடியே என்னடி போய வயந்த கூட்டுக்கு இருந்த போடான்ட்டு. ஓகே ஓகே. என்ன தூங்காம நீ வெறிக்க வெறிக்க பார்க்க சொன்னாங்களா? பேசாம படுத்து தூங்குங்க. காலையில வெள்ளன வயலுக்கு போணும்னு சொன்னீரா இல்லையா? ஆமாடி, சொல்லத்தேன் செஞ்சேன். இப்படி மழை பெஞ்சுக்கு இருக்கும் போது எவனுக்கு தூக்கம் வரும்? டம்மு டம்முன்னு இடி இடிச்சுக்கிருக்கேன், சுத்தமா தூக்கம் வரல. அதே உன் அழகா ரசிச்சுக்கிருக்கேன். சரியில்ல, நட்ட ராத்திரியிலதே உங்களுக்கு இப்படி என்னை கொட்ட கொட்ட முடிச்சு என்னை ரசிக்கிற மாதிரி இருக்கா? சரியில்ல மாமா, ஒண்ணுமே சரியில்ல. பேசாம படுத்து தூங்குறீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? அடியே, பொண்டாட்டியே ரசிக்கிறதுக்கு நேரங்காலம் வேணுமாக்கும்? ஆமா மாமா, பின்ன நேரங்காலம்லாம் வேண்டாமா? நடு ராத்திரியில எந்திரிச்சு உன் அழகா ரசிக்கிறேன்னு எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நான் உட்காருவேன். நான் பேசாம படுத்து தூங்கு மாமா. எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது, அதே இப்படி உட்கார்ந்துக்கிறேன். குறுக்கு வலிக்குதா? என்னடி சொல்ற? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மாமா. டாக்டர் தான் டைம் சொல்லிருக்காங்கல்ல, அதுக்குள்ளலாம் கிடையாது. இது சும்மா அப்படியே கீழே சாஞ்சு படுத்தாப்புல குறுக்கு வலிக்குது, அதே இப்படி உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா சரியா பேர். இப்படிதான் உட்காந்து எந்திரிச்சுதான் படுத்து தூங்குவேன். இன்னைக்கு முடிச்சு கிடக்கிறீங்க. எத்தனை நாள் நல்லா பண்ணி தூங்குற மாதிரி தூங்குவீங்களா? வாரு வலிகிடி வர மாதிரி இருந்தா நான் தூங்குறேன். அப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆமா வலிக்குது வலிக்குது சத்தமே இல்லாம அழுதுக்கிறது வச்சுக்கோ, மூக்குல குத்தி போடுவேன். என்ன ஏதுன்னு சொல்ற சரியா? ஆமா, வலிக்குதுன்னு சத்தமே இல்லாம சொல்லி அழுதுக்கிறதுக்கு நானே இருக்கா? உங்களை அப்படி தூங்கத்தை விட்டுருவேனா நானு? நீ கிறுக்கு வேலையில நல்லா வசமா செய்ய வேண்டிய எனக்கு தெரியும். என்னவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லணும் சரியா? எதையும் சொல்லாம இருக்க கூடாது. அதெல்லாம் பாத்துக்கிறோம் மாமா, ஒண்ணும் இல்ல. சரி படுத்து தூங்குங்க. தாமரை பாப்பா வேற அழுதுக்கு இருந்தா, அது வேற என்னன்னு தெரியல. பாவத்தை அந்த பிள்ளை நைட்டு பூரா தூங்காம கிடக்க. நம்மளுக்கு ஒரு வாரம் கழிச்சு இந்த நிலைமை தானே. நம்ம பிள்ளை அப்படி தூங்காம நம்ம கொட்ட கொட்ட முடிக்க வச்சுக்கிட்டு இருக்க போது எனக்கு சொல்ல. ஆனா அது ஒரு ஃபீலிங். என்னடி என்ன பூசக்கட்டு இங்கிலீஷ்லாம் பேசுறீரே? உண்மைதே எனக்கு சொல்ல. புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது மாமா. புள்ளைய செய்யற அட்டுழியத்தை தாங்கறதா தாய்க்கு தகப்பனுக்கும் ஒரு முக்கியமான செயலா இருக்கு. விடுங்க, நம்ம பிள்ளையா செய்யறதுக்கு தப்பு ஒண்ணும் கிடையாது. சரி மாமா, வாங்க படுத்துக்கிறோம். குறுக்கோழி விட்டுருச்சா? வேணா புடிச்சு விடவா? ஒண்ணு வேணாம்ப்பா, நீங்க பேசாம படுத்தீங்கன்னா போதும். படுங்க. என்னவா மகா, என்ன மாதிரியே எனக்கு ஒரு சிங்க குட்டி வித்து தரியா? அதானே, எதுக்கு எலி அமனமா வருதுன்னு பார்த்தேன். ஏய், எலியெல்லாம் ஒன்னும் அவமானமா வரல. இது ரொம்ப நாளா ஆசை. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், பெத்து தருவியா? மாமனுக்கு இல்லாத ஆம்பளை பிள்ளையா? ஒண்ணுக்கு 10 பெத்து கொடுத்துறேன். அடி ஆத்தி, இங்க ஒண்ணுக்கே வலி இல்லையா? ஒன்னுக்கே அங்க வலிக்குது இங்க வலிக்குது, அங்க குத்துது இங்க குறையுதுன்னு சொல்லிக்கிருக்காளுங்களாமா. இதுல 10 பெத்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதே. நான் வேணாட்டு சொல்ல மாட்டேன்டி. போங்க மாமா. இன்னும் முத பிள்ளையே வயிற்றுல இருந்து தாவலையா, அதுக்குள்ள 2வது பிள்ளைக்கு பேச்ச பத்தி அவங்களுக்கு. வயிற்ற விட்டு தாவனதுக்கு அப்புறம் பெத்துக்கிறதுல தப்பு இல்லை. மழை விடுற மாதிரியே தெரியலையே. இப்படித்தான் வீட்டுக்கு போறது ஒண்ணுமே விளங்க. இப்படியே நனைஞ்சுக்கிட்டே போனாலும் ஆஸ்பத்திரியில தான் மறுநாள் கிடப்போம். என்ன செய்யலாம்?
பார்த்ததை பார்த்துருப்பாரோ. ச்சே, தொட்டு தாலி கட்டின புருஷனை கூட சைட் அடிக்க முடியாத நிலைமையில இருக்கனே. தப்பா நினைச்சிருவாரோ. இவன் நம்மளை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்ததே, ஒருவேளை பசிக்குமோ? ஆனா இது கூட ஒரு ஃபீலா நல்லாத்தே இருக்கு. பக்கத்துலேயே புருஷன் இருந்தும் அவனுக்கே தெரியாம அவனை சைட் அடிக்கிறது. அச்சோ, எத்தனை பொண்ணுக்கு இதெல்லாம் கிடைக்கும். உனக்கு கிடைச்சிருக்க இருந்தது, யூஸ் பண்ணிக்கோ. விட்டுறக்கூடாது. சரி பார்க்கலாம். இந்த தடவை நல்லா பார்க்கணும். ஆனா அவர் பார்க்கறதுக்குள்ள திரும்பிடணும். சார் சார் மழை நின்றுச்சாண்டு பார்த்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை. நான் இப்ப ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ஏதோ அங்கிட்டு திரும்பி தனியா பேசிக்கிருந்தாப்புல இருந்துச்சு. சரி, ஏதோ சோறு கீறு வேணுமா, பசிக்குதா அப்படிங்கிறதுக்காக பாத்துக்கிருந்தேன். மற்றபடி நான் வேற ஒண்ணுமே சொல்லலையே. இல்ல சார், எனக்கு பசிக்கல. இல்ல எனக்கு பசிக்கல. உங்களுக்கு பசிக்குதா? எனக்கு தெரியும் நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு. ஆனா இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு பட்னி தானே. ஆமா, ஒன்றும் இல்லதான். ஆனா நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நீ நினைக்கிற? சார் என்ன சொல்றீங்க? சார் சார் என்ன பண்றீங்க? தள்ளுங்க. நான் எதுக்கு தள்ளணும்? சார் என்னது இது? தப்பு சார், வேணாம். உரிமை இருந்தா தப்பு ஒன்றும் இல்லையே. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்ல, அப்போ எல்லா உரிமையும் எனக்கு இருக்க தானே வேணும். தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, அதனால அதனால மாமா சுத்தமாக பார்த்தாச்சு. இருக்கா கிடக்கு ஏனோ எனக்கு குறுக்கு சிறுத்தரோ சாவே. மாமா வேணாம். மாமா தப்பு பண்றீங்க. வேணாம் மாமா. மாமா வேணாம் மாமா. மாமா வேணாம் மாமா. தப்பு பண்ற. கையெடு மாமா. மாமா வேணாம் மாமா. கையெடு மாமா. என்னாச்சுகளுக்கு இவன் தனியா பேசிக்கிருக்கா? மாமா சொன்னா கேளு மாமா. வேணாம். பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ற நீ? என்ன விடு மாமா. நான் வீட்டுக்கு போறேன். என்னது விடுமாமாவா? என்னமோ நான் அவளை புடிச்சு வச்சிருக்கா பிள்ளைல பேசிக்கிருக்கா. கனவு கண்டு உளறிக்கிருக்காளா? ஒன்னும் விளங்கலை. விட்டுங்கிறேன்ல. பண்ற தப்ப புறம் பண்ணிட வேண்டியது. அப்புறம் வந்து கொஞ்ச நாட்ல ஏத்துக்கிட முடியுமா? விடு மாமா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அருந்ததி, அருந்ததி. என்ன நீ அருந்ததின்னு கையை விட. எஸ்கியூஸ் மீ, கனவு காண்டுக்கிருக்கிய. கனவா? கனவா? நீங்க பக்கத்துல கை, நான் கை, என்னென்னமோ. என்ன கை என்ன பக்கத்துல? நான் இந்த இடத்த விட்டு வரவே இல்லை, நீயும் அந்த இடத்த விட்டு வரவே இல்லையே. அப்படியே தான் உட்காந்துக்கிருக்கோம் ரெண்டு பேரும். நல்லா கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சாரி சார், ஏதோ ஒரு இதுல கனவு கண்டிருப்பேன் போல. மன்னிச்சுக்கிறங்க. மழை நின்றுச்சா இல்லையா? மழை நின்றுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க சார். நான் உன் பக்கத்துல நெருங்கி வர மாதிரி கனவு காண்டிருக்க, உடனே நான் கேட்டோன்னு மறைக்கிறியோ? சே, கனவா? கனவு கூட நல்லாவே இருந்தது. கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரி ஒரு தருணம் வருமாமா, எனக்கு தெரியும். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும். சரி உடனே வேமா வா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, அதனாலவே வேமா ஓடி வந்துட்டேன். என்ன மாமா? அது ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு உண்மை தெரிய வரும்போது அது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சேர்க்கணுங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் பத்தியா.
அதனால என் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன் மல்லியா. நல்ல விஷயம் தானே. ஆமா, நல்ல விஷயம்தான். ஆனா அதே சமயத்துல அவனை இத்தனை வருஷம் வளர்த்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வலிக்குது. மாமா, உங்களுக்கு ஒரு குழப்பமும் கிடையாது. இத்தனை வருஷம் காலமாக உசுரோடையே நம்ம பிள்ளை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தானே அத்தை இருந்திருப்பாங்க. ஏன் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதே உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு பையன் உசுரோட முதல்ல இருக்காண்டு தெரிஞ்சாலே அத்தை அம்புடு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கறலாம், சரியா? அப்புறம் ஊருக்கு போகணுன்ட்டு சொன்னீங்கல்ல, நீங்கள் மட்டும் போக வேணாம், நானும் உங்கள் கூட வரட்டுமா? சரிதான், ஆனா உன்னை எப்படி கூட்டிட்டு போறது? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு எப்படி மல்லியா? ஐயோ மாமா, நான் அந்த ஒரு எண்ணத்துல சொல்லலை. உங்களை தனியாக விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் மட்டும் தனியாக போய் என்ன செய்வீங்க? ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. என்ன, ஏன் உங்கள் கூட நான் வரக்கூடாதா? நான் வாழ போகிற வீடு தானே. நான் வாரதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறேனே, தப்பு ஒன்றும் இல்லைல்ல மாமா? தப்பு ஒன்றும் இல்லடி, ஆனா அத்தை கிட்ட கேட்கணும்ல. வந்து கேளுங்க, அவங்க என்ன விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட தான் விடுவாங்க, நீங்கள் தான் வந்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சரி, நான் வாரேன். எம்மா, உனக்கு என்ன? நீ என் கூட வரணும், அதுக்கு நான் அத்தை கிட்ட பர்மிஷன் கேட்கணும். கேட்டா உங்க கூட ஜோடியா வாரேன் அப்படின்னு சொல்றிய. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க கூட வந்துடுறேன் மாமான்னு சொல்றிய. சரிதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா போய் கேட்குறேன். மாமா, நான் சும்மாதையும் சொன்னேன், நெசமாவே கூட்டிட்டு போறீங்களா? இதுல என்ன மல்லியா இருக்கு? நீ ஆசைப்பட்டது எதையாவது நான் செய்யாம இருந்திருக்கனா? நீ வாரது கூட நம்ம கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகையா கூட இருக்கும். போகலாம். சரிங்க மாமா, சீக்கிரமா வந்து கேளுங்க, நான் காத்துக்கு இருப்பேன். சரி, இப்போ நான் வாரேன். என்னவா டாக்டருக்கு லுக்கு ஒன்றும் ஜாரி இல்லையே? சும்மா ஒரு பார்வை பார்த்தா கூட லுக்கு சாரியில தாண்டி சொல்லிக்கிருக்கியா? சும்மா பார்த்தா பரவாயில்லையே, ஆள் அப்படியே கொத்தோட புட்டிங்கி தூக்கி எரியற மாதிரில பார்க்குறிய. செஞ்சாலும் செய்விய. சரி, நான் வாரேன். என் பார்வையே அப்படித்தான். பார்வையில கொல்லிக்கட்டைய வைக்க நான் வாரேன். ஏய், ஓடியாச்சு. ஏய் முட்டக்கண்ணி, சொல்லுடா, சாம்பார் வாயா. சாம்பார் வாயாவா? என்னல புதுசா பேர் வைக்கிற? ஆமா மல்லியா, இவனுக்குலாம் இப்படி தான் பேர் வைக்கணும். ஏலே வெண்ண மவனே, நேத்து என்ன பண்ணிக்கிருந்த நீ? சொல்லு. நீ நெசமாவே வீட்டுக்கிட்ட போய் ஒதுங்கிக்கிருந்தியா இல்ல மழையில ஆடிக்கிருந்தியா? அப்பப்பப்பா, என்னமோ உலகத்திலே இல்லாத மழையில பெத்துட்டாங்கடா. அப்படியே துடிச்சு போறாங்க. நான் 2 மணி நேரம் வெளிய போக சொல்லு. ஐயப்பா, கழுதை தோளந்துன்னு நினைச்சு சந்தோஷப்படுற குடும்பம்டா. ஆனா பையனா அப்படி பெரிய ஈடுபாட்ட பாக்குறாங்க. முட்டக்கண்ணி ஒன்னும் சாரி இல்ல. அம்மா உடனே முட்டக்கண்ணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. ஏன் இவ வாய்க்கு ஏத்தாப்புல ஒரு ஆளை பாருங்க, அப்படின்னா சரியா வரும். நீ எதுக்கு அத பத்தி பேசிக்கிற? நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன, நான் இப்பலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாய் கூடவே பூவரசிக்கு என்ன? கூட மட்டும் கிடையாது, ஒருபோதும் குறைக்க முடியாத வாய். ஆளு சைஸ். அடடே டாக்டர் தம்பி, வாங்க வாங்க. அப்பதான் நேத்து ஒரு எறும்பு மாடு வாங்கிட்டு வந்த. அப்பதான் அது கணச்சுக்கு காப்புல இருக்கு. போய் தண்ணி கட்டிட்டு வா. அக்கண்ணா, நீ என்னைய எருமை மாடுன்னு சொல்றேன்னு தெரியுது. அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்டி. டாக்டர், இது ஒண்ணு ஹாஸ்பிடல் இல்ல. பேஷண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வீடு டாக்டர், வீடு. அப்படிலாம் இல்ல, நான் காலையில இருந்து இவங்களை பார்க்கலையா, அதான் வேற ஒண்ணு இல்ல. வாவ், இந்த வருஷத்துல ஒரு சிறந்த உருட்டு என்றால் நமது டாக்டரின் உருட்டு என்று நான் கூறுவேன். ஏன் டாக்டர் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? காலையில தான் மல்லியா வாய் திறந்து சொல்லிட்டு போனா என் டாக்டர் மாமா பார்க்க போறேன்னு. இங்க வந்து இப்படி பச்சையா போய் சொல்றீங்க. டாக்டர்லாம் டாக்டர் படிச்சவருக்கு நல்லதாவா இருக்கு. என்ன டாக்டர் நீங்க? ஏய் சும்மா இல்ல. வாங்க டாக்டர், ஏன் இப்படி நினைக்கிறீங்க? உட்காருங்க.
பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். நான் உங்களை பார்க்கத்தே வந்தேன். அத்தைன்னு கூப்பிடலாமா? அந்த உரிமை எனக்கு இருக்குன்னே நினைக்கிறேன். ஐயோ கூப்பிடுங்க டாக்டர், யார் வேணாம்னு சொன்னா? என் மக உங்களுக்கு தெரியும், அதை யாருனாலையும் மாத்த முடியாது. எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. உட்காருங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காந்துருக்கா பாரு எரும மாடு. மச்சான் வந்திருக்காக, ஒரு சேர எடுத்து போடுவான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சாணி மாதிரி உட்காந்துருக்கா பாரு. உன் ஜோடியை மட்டும் நீ பாரு. என்ன நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்ன அன்னைக்கு எடுத்து போடணும், நீ எதுக்கு உட்கார்ந்திருக்க? நீ எடுத்து போடு. அச்சோ, சண்டையெல்லாம் போடாதீங்க. எனக்கு சேர்லாம் வேணும். அந்த அளவுக்குல நான் ஒன்றும் டாப் டக்கர் ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு சோழியாதே வந்தேன். அத்தை, அதாவது என்னண்டா, நான் ஒரு சோழியா சென்னை, அதாவது என் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு. நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா மல்லிகாவையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவளும் சாரி, அவங்களும் என் கூட வரேன்டுதான் சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்களோட விருப்பம் முக்கியம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து கேட்க வந்தேன். ஓ அப்படியா டாக்டர்? ஏலே சும்மா இருங்கடா. அதே நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க என் கூட வரேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக அனுப்பி வைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த ஊர் உலகம் ரொம்ப தப்பா பேசும். ஆனா என் மகளை உங்க கூட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காரு மாதிரி உங்களுக்கு குணம். அதனால என் மகளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்னு தெரியும். 2 நாள் தானே, தாராளமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்னைக்கா இருந்தாலும் என் மகளை நீங்க தானே கட்டிக்க போறீங்க. உங்க கூட அனுப்பி வைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. தாராளமா கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி அத்தை, என் கூட என்ன நம்பி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் வேணாம்ப்பா. ஆனா ஒரு விஷயம் சீக்கிரமா சொல்ற முடியாது நினைச்சுக்க வேணாம். அப்பா இறந்து 6 மாசத்துக்குள்ளேயே நம்ம வழக்கப்படி கல்யாணம் பண்ணிடலாம். வீட்டில் பேசிட்டு என்ன சொல்றீங்கன்னு வந்து சொல்றீங்களா? கொஞ்சம் சீக்கிரமா என் பெரிய பேத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா அவளுக்கு அப்புறம் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, அதுகளையும் பார்க்கணும். அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்கனவே அவள் கல்யாணம் வேணான்னு சொன்னனால தான் அவசரப்பட்டு அவள் தம்பி கல்யாணம் முடிச்சு வச்சு இன்னைக்கு அவன் வாழ்க்கையே அதோகதி மாதிரி இருக்கு. அதனால சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடலான்னு யோசிக்கிறோம். வீட்டில் பேச சொல்லிட்டு அதுதான் எங்கள் பேத்தியை கூட்டு போறீல, என்ன எதுன்னு விவரத்தை சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்ன பரவாயில்ல பரிசு போட்டுடலாம். அப்படித்தானே பாட்டி, உங்களுக்கு என்ன உங்க பேத்திக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும் அப்படித்தானே? இன்னும் 2 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம்யா. அப்போ சரி, இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புறேன். கிளம்புனா காலையில் விடிய காலம் ஆயிரும் போறதுக்கு, சென்னை போறதுக்கு. சரி மல்லியா, ரெடி ஆயிருங்க. மல்லியாக்கா, பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சே. நான் காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா சரி, நேற்று துணியெல்லாம் படிச்சு வச்சிருப்பிய, மீதமான துணியை எடுத்து வச்சீங்க அப்படின்னு நினைச்சேன். இப்பத்தான சங்கதி விளங்குது. ஓஹோ, கதை அப்படி போய்க்கிருக்கா? இந்த மாதிரி அப்ப டாக்டர் முன்னாடியே வந்து பேச சொல்லிவிட்டு துணியை பூரா எடுத்து வச்சு அப்படியே கிளம்பிடலான்னு ஒரு யோசனை. சரிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அது வந்து நீ சொன்ன வாக்கில் துணிலாம் வேண்டாத துணி, அதுதான் பேக்கில் எடுத்து வச்சேன். மற்றபடி வந்து நான் வேற எதையும் எடுத்து வைக்கலடா. அம்மா நான் வாரேன். எங்க வாரிய மடியா? அந்த அளவுக்கு ஆயி போச்சாக்கோ மடியா? நானும் வாரேன், என்னையும் கூட்டிட்டு போயே. உனக்கும் மாமாக்கும் நடுவில் வேணா உட்காந்துக்கிறவா? யாரு வேணான்னு சொன்னா வா. ஆனா நடுவுலலாம் வேண்டாம், பின்னாடி சீட்டு இருக்கும்ல, அங்க போய் உட்காந்துக்க. எதுக்கு நடுவுல வந்து உட்கார்ற? ஏய் மலியா, சரியான ஆளுவே. ஆனா முட்டைக்கண்ணி, உனக்கு வாய் ரொம்ப கூட போச்சு. என்ன உன் சோழிய பாரு. என்ன டாக்டர் மாமா கண்டுக்கவே மாட்டீங்களே? வந்தால இருந்து சும்மா அங்கிட்டே திரும்பி நிக்கிறியா? ஏதாவது மாய மந்திரத்தை போட்டு திரும்பாத மந்திரத்தை போட்டு விட்டாங்களா? டாக்டர் மாமா இங்க கொஞ்சம் இனி பாருங்க மாமா. சோ அப்படிலாம் இல்ல குழந்தையா, உங்களை பார்க்காம எப்படி? அங்க பேசிக்கிறேன்ல, அதான். சரிங்க டாக்டர் மாமா, என்ன சொல்றீங்க? நானும் வாரேன். ஆனா என்னால பின்னாடிலாம் உட்கார முடியாது. வேணா உங்க முன்னாடி உங்க மடியில உட்கார்ந்துக்கிறவா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதுக்கு பின்னாடி உட்கார முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணு இல்ல டாக்டர், உட்கார இடத்துல கட்டியான், அதனாலதான் பின்னாடி போய் உட்கார முடியாதா, வேற ஒண்ணு இல்ல. ஏய் வெண்ணா, ஒரு டாக்டர் கிட்ட போய் என்ன பேசிக்கிறீங்க? வெண்ணா மவனே மூடி நில்றா. சும்மா சொன்னே டாக்டர். நான் உங்களுக்கு நடுவுல நந்தி மாதிரி இருந்து என்ன செய்ய? பாவம் என் மல்லியா இப்பதே சும்மா சிரிச்ச மெடிக்கா. நான் வந்து நடுவுல நந்தி கணக்கா இருந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ட மாதிரி ஆயி போயிரும்ல. ஜாலியா போயிட்டு வாங்க மல்லியா. ஹாப்பி ஜர்னி உங்க டாக்டர் மாமா கூட போறதுனால. ரொம்ப பேசாதல, மூக்குலயே குத்தி போடுவேன். சரி நான் வாரேன். அப்ப சரிம்மா, நான் கிளம்புறேன். மல்லியா, சொல்லுங்க டாக்டர்.
என் கூட வெளியே வா. என்ன பேசுறாங்க? கேட்க மாட்டேங்குதே. ஐயோ, கேட்க மாட்டேங்குது. இது திருந்தவே திருந்தாது. காரணமாப்பேன். மீனாட்சி, மீனாட்சி, பால். ஆமா, பாலுதே. யார் இல்லைன்னு சொன்னா? சரி, பால் கொண்டு வந்தவனையும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்தவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு காலில் விழுகணும், அதானே? இப்போதையும் பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, பாலை கொண்டு வந்தீல, அவனுக்குள்ள வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய். அதே காலில் தானே விழுகணும், விழுகவா? ஆமா, விழு. முத ராத்திரி வேணும்னு கேட்டீல, அப்ப எல்லாம் செஞ்சதே ஆகணும். காலில் விழு. அதுக்காக இல்ல, மக்கள் தான் பாக்குறாங்க. நான் போய் காலில் விழுந்துட்டு அசிங்கமாயிரும்ல. இந்த ஒரு சீன்ல மட்டும் நீ என் காலில் விழுவேன். என்ன வெண்ணைக்கு? யாரு முத ராத்திரி வேணும்னு கேட்டது? நான் கேட்டனா? நீ தானே கேட்ட? நச்சரிச்சனாலதான் இப்ப முத ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அதெல்லாம் முடியாது. யார் பால் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் காலில் விழுகணும். காலில் விழு, அதுக்கப்புறம் தான் முத ராத்திரி. சரி மீனாட்சி, நீ சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சு பேசுவார் அந்த சரவணா. என்னைக்குமே சரவணா உன் காலடி. ஆசிர், சீ, நிறுத்து. ஆசீர்வாதமா? ஆய முடிட்டு அமைதியாரா வெண்ண. ஆசீர்வாதம் வாங்க சொன்னா உடனே காலில் விழுந்துருவியா? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளையா? என்னடி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்ட? நான் ஆம்பளை இல்லாம வேற எப்படி? நீ தானே காலில் விழுக சொன்ன, அதே விழுகணும்டு. என்ன என்னங்கற வெண்ண மாதிரி உட்கார்ந்திருக்க? வெண்ண முதல்ல நார்மலா சிரிடா. எப்ப பார்த்தாலும் பங்குனி வெயில் பல்ல கட்டன மாதிரி பல்ல காமிச்சிட்டு வாய மூடு. என்ன பண்ணிக்கிருக்காவ? அட கரும முடிச்சவளே, புள்ளையும் மருமகளையும் முதராத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டு வெளியே நிடுவே வந்துருக்காவ. இவளா ஒரு மாமியாரா? இவளா செருப்பு கொட்டி அடிச்சான்ன. அப்புறம் என்னாடி வெக்கம்லாம் படுற? வெக்கம் கூட பட தெரியுமா என்ன? பொண்ணா பிறந்தா எல்லா பொண்ணும் வெக்க படத்தை செய்வாங்க. எம்பிட்டு திமுறா இருந்தாலும் எம்பிட்டு ராங்கு ரவுடியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல எல்லா பொண்ணும் வெக்க படத்தையும் செய்வாங்க. அதே நானும் செய்றேன். இப்ப கையை எடுக்கிறியா என்ன? நான் என்ன வண்டிக்கு எடுக்கணுமா? வெண்ண மவனே, இப்ப மட்டும் நீ கையை எடுக்கலின்னு வச்சுக்க, விரல எல்லாத்தையும் ஒட்டச்சு எரிஞ்சிருவேன். கையெடு. முதராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு கைய கூட நான் வைக்க கூடாதா? கையெடுக்க வச்சுக்கிருக்க? என்னடி கை வைக்க கூடாதா? அப்ப வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலாவுடன் நனைகின்றது. சொல்லாத இடம் கூடு குளிரின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. என்னடி எல்லாம் நலத்துல போய்க்கிருந்துச்சு என்ன? இல்ல, உனக்கு எதுக்கு முதராத்திரி? என்னடி பொசுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்ட?
எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கிறது தானே, அதே எனக்கு நடக்குது. கல்யாணம் முதல்ல நடக்க வேண்டியது அன்னைக்கு நடக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு ஃப்ளோல வந்தா இப்படி பொசுக்குன்னு கேக்குற. இல்ல எனக்கு ஒரு விஷயம் விளங்கல. ஆமா நீ என்ன வேலை பாக்குற? நான் வெட்டியா தான் இருக்கேன். எனக்கு என்ன வேலை? நான் ஒண்ணுமே பண்ணல, வீட்டுல தான் இருக்கேன். ஓஹோ ஏண்டா வெண்ண மவனே, ஒரு டிகிரி படிச்சுப்புட்டு வீட்ல வெட்டியா உட்கார்ந்து சோறு தின்னுக்கிறியோ? சோறு யாரு போடுவான்னு நினைச்சுக்கிருக்க? என் அம்மா தான் போடும், வேற யாரு போடுவா? கிச்சன்ல சோறாக்கி எனக்கு கொண்டு வந்து போடும், நான் சாப்பிடுவேன். வேற யாரு போடுவான்னு நினைச்சுக்கிருக்க? இல்லை வெண்ண, எனக்கு அது தெரியும். எல்லாரும் கிச்சன்ல சோறாக்கினாதான் சோறு திங்க முடியும். பின்ன அதுக்காக சாணியில வச்சு திம்பியா? எனக்கு அது பிரச்சனை இல்ல. சரி இப்படி இப்படி படிச்சுப்புட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போகாம உனக்கு எதுக்கு முதராத்திரின்னு கேக்குறேன்? ஏண்டி சோறு திங்கிறதுக்கும் வேலை பார்க்காததுக்கும் முதராத்திரிக்கும் என்னடி சம்பந்தம்? இங்க எல்லாம் நல்லா திருடி போய்க்கிருந்துச்சு, ஏண்டி திரும்ப வேதாள முருங்க மரத்துல ஏறின மாதிரியே பண்ணிக்கிருக்க? இன்னைக்கு எனக்கு முதராத்திரின்னு ஒரே சந்தோஷமா இருந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு நீ என்னது முதராத்திரின்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டியா? இல்லை எனக்கு இருக்கா? இல்லை எவனாவது முதராத்திரின்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவானா? டேய் உன்னை கேவலமா நினைப்பாங்கடா. ஐயோ உனக்கு போய் கழுத்துல இந்த மாதிரி எப்பத்திய செருப்பாலே அடிக்கணும். இங்க பாரு, நீ என்னைக்கு சொந்தமா வேலை பார்த்து, அதாவது படிச்சிருக்கீல, படிச்ச படிப்புக்கு என்னைக்கு நீ சொந்தமா வேலை பார்த்து உன் கையால, அதாவது உன் சொந்த உழைப்புல எனக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி தாரியோ அன்னைக்குதான் உனக்கு எனக்கு முதராத்திரி. அது வரைக்கும் எதுவும் இல்ல. என்னை அடிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ. என்னடி இப்படி ஆசை கட்டி ஓசப்பட்டிவிட்ட? ஏடி படிச்ச படிப்புக்கும் முதராத்திரிக்கும் வேலை பார்க்கறதுக்கு என்னடி சம்பந்தம்? முதராத்திரி மட்டும் முடிச்சு கண்டுபிடி, நான் அப்புறமே வேலை பார்த்து உனக்கு ஒரு பழம் மல்லிகை போய் 10 பழம் மல்லிகை கூட வாங்கி மல்லிகைப்பூ தோட்டத்துல உனக்காக நான் வாங்கி தரேன்டி. என்னடி மீனாட்சி, என்னடி மீனாட்சி, நம்ம பழக்க வழக்கம்ல அப்படி ஒரு பழக்க வழக்கமா? நம்ம எப்படி பழகிருக்கோம்? உன் பழக்க வழக்கத்துல தீய வச்சு போடுவேன். என்ன வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை செய். என்ன இங்க பாரு, உன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பொட்டு அடிச்ச மாதிரி சொல்றேன், நல்லா உரைக்கிற மாதிரியும் கேளு. நீ காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டா மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது. என்ன என்னைக்கு தான் பொண்டாட்டியே வாயை திறந்து கேட்காம ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி தான் புருஷன் தான் பொண்டாட்டிக்கு தரானோ அவன்தே உண்மையான காதலை, உண்மையான புருஷன். என்ன அது வரைக்கும் உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, புரியுதா? காதலிச்சுட்டா மட்டும் நீங்க பெரிய பருப்பாயிருவீங்களா? கவரே வாழ்க்கைக்கு காதல் மட்டும் கிடையாது, பணமும் தேவை. எத்தனை நாளைக்கு உன் அப்பை சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்துல நீ அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து தின்றுவ? என்னைக்கு நீ கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி உனக்கு தனியா குடும்பம் வருதோ அன்னைக்கு நீ வேத்தாளாயிட்ட, புரியுதா? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய நீ வாழணும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழாம வெண்ணம் அவனாட்ட வாழ்ந்துட்டு இருக்க. இனிமே நான் சொல்றது நீ கேட்கணும். இனிமே நீ வேலைக்கு போற, நீ சம்பாரிச்சு கொண்டு வர காசுலவே இனி இந்த வீட்டுல இருக்கணும். உன் அப்பனோட சொத்துல அது அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீ சம்பாதிக்கணும். நீ வேலைக்கு போனாதே உனக்கு எனக்கு முதராத்திரி. உன்னோட கையால சரி உன் சம்பளத்துல உன்னோட சொந்த உழைப்புல என்னைக்கு நீ எனக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து என் தலையில வச்சு விடுறியோ அன்னைக்குதான் உனக்கு எனக்கு முதராத்திரி. இதை நான் எப்போதுமே மாற்ற மாட்டேன். எந்திரிச்சு வெளியே போ. எந்திரிச்சு வெளியே போ. அதுக்காக நான் உன் பணம் அந்தஸ்தை பார்த்து உன்னை விரும்பினேன்னு கிடையாது. என்ன நான் விரும்பினது உன் மனசை மட்டுமே, வேற எதுவும் கிடையாது. ஆனா உன் மனசுக்கு ஏத்தாப்புல நீ எனக்கு நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதே அந்த ஒரு முளை மல்லிகைப்பூ. அந்த ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்குறதுக்கு நீ எம்பிட்டு கஷ்டப்படுறேங்கிறத உன் காதலே இருக்கு. அது போக போக உனக்கு புரியும். போ இந்த செடியை.